எதிர்க்கட்சியினுடைய அரசியல் என்பதே இந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதுதான். அது ஈல்ட் ஆகுறாங்களா, ஈல்ட் ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஒரு நூலிழை வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொண்டு எதிர்க்கட்சிகள் இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை தர வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அதிலும் நீங்க எதிர்க்கட்சி மனநிலையிலிருந்து இந்த பிரச்சனைய அணுகணும். நம்ம நியூட்ரலா பேசுவோம். காங்கிரஸ் என்பதற்காக தங்க ஊசி என்று கண்ணில் குத்திக் கொள்ளவும் முடியாது. பாரதிய ஜனதா கட்சி என்பதற்காக தூக்கி போட்டு விடவும் முடியாது. நீங்க நியூட்ரலா இந்த பிரச்சனைய அணுகுனீங்கன்னா, ஒரு 10 ஆண்டு காலமாக அதிகாரத்தின் நிழலில் கூட நிற்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள், இந்த அரசு மாபெரும் பிழைகளை ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு செய்கிறபோது அடக்கத்தோடு செய்வார்கள். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அல்லவா? அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். ஆனா, இப்ப கூட என்னை தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டால் காங்கிரஸ் கட்சி அதானியினுடைய விவகாரத்தை இன்னும் சரியாக கையாளவில்லை என்றுதான் நான் சொல்வேன். நாடாளுமன்றத்தில் நீங்கள் கையாளுவதோடு சரி. மக்கள் மன்றத்தில் அதை பேசு பொருளாக்கி இருக்கிறீர்களா? மக்கள் மன்றத்தில் அதை எந்த மாதிரியான பிரச்சனை என்பதை கொண்டு சேர்த்திருக்கிறீர்களா? இல்ல.